உச்சம் தொடும் தேங்காய் விலை, நிறுத்தப்பட்ட எண்ணெய் உற்பத்தி. சஜித் தரப்பின் தேசிய பட்டியல் ஆசனங்கள் அறிவிப்பு. நாடாளுமன்றம் செல்லும் மனு கணேசன். யாழில் பரவும் காய்ச்சல் தொடர்பில் விலகிய மர்மம். உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் 20 வீதத்தால் அதிகரிப்பு. மைத்திரிபால உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. குரங்குகளுக்கு கருத்தடை, அனுர அரசின் அடுத்த திட்டம். இலங்கை வந்தவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடி கைது. ஐக்கிய மக்கள் சக்தியின் 4 நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான வெற்றிடமான தேசிய பட்டியல் பெயர்கள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், சுஜீவ சேனசிங்க மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பர் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் மொஹமட் இஸ்மாயில் மொஹமட் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு 5 தேசிய பட்டியல் ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அதில் ஒரு ஆசனம் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவிற்கு வழங்கப்பட்டிருந்தது. இதேவேளை குறித்த தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கான பெயர் பட்டியலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பரின் பெயர் உள்ளடக்கப்படாமல் அதனை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்புவதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் நிசாம் காரியப்பரின் பெயரை உள்ளடக்கி தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய ஆசனங்களுக்கான பெயர் பட்டியல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் மர்ம காய்ச்சல் ஒன்று பரவி இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அது எலி காய்ச்சல் என தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைக்கு பின்னர் பருத்தித்துறை, கரவட்டி, சாவகச்சேரி ஆகிய பகுதிகளில் இந்த எலி காய்ச்சல் பரவி வந்தது. நீண்ட நாள் காய்ச்சல், கண் சிவத்தல், உடல் சோர்வு, கடும் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுதல், சிறுநீருடன் ரத்தம் கசிதல் என்பன எலி காய்ச்சல் நோய்களுக்கான அறிகுறிகளாகும். இந்த நிலையில் இதற்கான தடுப்பு மருந்துகளை அருகில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் சுமார் 20 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்துள்ளார். அதற்கான தீர்வை அரசாங்கம் இதுவரையில் வழங்க தவறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் கடந்த அரசாங்கங்களின் பெரும் திருடர்கள் பிடிபடுவார்கள் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். ஆனால் இதுவரை பெரும் திருடர்கள் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அரிசி மாஃபியாவை ஜனாதிபதி தனது பேச்சின் மூலமும் செயற்பாடுகளாலும் நிரூபிக்க வேண்டும். இது தொடர்பில் இந்த நாட்டு மக்கள் உன்னிப்பாக அவதானம் செலுத்தி வருவதாகவும் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோக நிறுவனம் ஒன்றுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக 30,000 மெட்ரிக் டன் எரிபொருளை நாட்டுக்கு இறக்குமதி செய்ய இருந்த கப்பலானது கையிருப்புடன் திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் எரிபொருளை விற்பனை செய்யும் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றினால் இறக்குமதி செய்யப்பட இருந்த 30,000 மெட்ரிக் டன் எரிபொருளை இவ்வாறு இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. MD ஹாப்னியா டாரஸ் என்ற கப்பல் இம்மாதம் 2ஆம் திகதி நாட்டை வந்தடைந்து மீண்டும் 6ஆம் திகதி புறப்பட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அந்த தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதாக உறுதியளித்த போதிலும் இதுவரை 70 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளமையால் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாகவே கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. சபாநாயகர் அசோக ரன்வெல்லவின் கலாநிதி பட்டம் தொடர்பான சர்ச்சைகள் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு பாரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார். சிங்கள வானொலி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார்.
சபாநாயகர் அசோக் ரன்வெல்ல தன்னை ஒரு கலாநிதியாக காட்டிக் கொண்டமைதான் இங்கு பிரச்சினை. எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஒரு தொழில்நுட்ப அதிகாரியாக கடமையாற்றியுள்ளாரே தவிர பொறியியலாளர் என்ற அளவில் கூட இல்லை. அவருடைய கலாநிதி பட்டம் தொடர்பில் இன்று பாரிய சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுவரை அவர் கொண்டு செல்லாமல் தன்னுடைய கல்வி தகமைகளை அவர் பகிரங்கப்படுத்தியிருக்கலாம். இது ஒரு சாதாரண பிரச்சினைதான். இது பாரியதொரு பிரச்சினை அல்ல. ஆனால் அனுரு தலைமையிலான இந்த அரசாங்கம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் சபாநாயகர் தொடர்பான இந்த சர்ச்சை மிகப்பெரியதாக பார்க்கப்படுகின்றது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குரங்குகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் குரங்குகளுக்கு கருத்தடை செய்யும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த முன்னோடி திட்டம் மாத்தளையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக புத்த சாசன மற்றும் கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சர் கமதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த முன்னோடி திட்டத்திற்காக விவசாய அமைச்சினால் 4.5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். குரங்குகளை கருத்தடை செய்வதற்கு கால்நடை வைத்தியர்களின் உதவிகள் எடுக்கப்படும். மேலும் இந்த முன்னோடி திட்டம் எதிர்காலத்தில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் பிரதி அமைச்சர் கமதர திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட தரப்புக்கு எதிரான தாக்கல் செய்த வழக்கை விரைவில் தள்ளுபடி செய்யுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீர்கொழும்பு மாவட்ட நீதிபதி லலித் கண்ணங்கரவினால் குறித்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலந்த ஜெயவர்தன ஆகியோரின் கோரிக்கையே இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளது. கட்டுவாப்பிட்டிய குண்டு தாக்குதல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, முன்னாள் புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிலாந்த ஜெயவர்தன் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்த முறைப்பாடு 182 இலக்க சட்டத்திற்கு அமைய இந்த உத்தரவை நீதிபதி பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு 40,50,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு உற்பத்தி சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கம்பளி பிரதேசத்தை சேர்ந்த 57 வயதான இவர் துபாயில் உள்ள கட்டடம் ஒன்றில் காவலாளியாக பணிபுரிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.